எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வேத வசனத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். ஆண்டவர் உலகத்தை படித்து மனுஷன் கையில் கொடுத்துட்டாரு. ஆண்டு அனுபவிங்க. மனுஷாக தான் சொல்கிறோம். கடவுள் படித்து நம்ம கையில் கொடுத்துட்டாரா, ஆண்டு அனுபவிக்க சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். உங்களை பார்த்தோம், எங்களை பார்த்துக்கிறோம், நீங்கள் எதுக்கும் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாதுன்றார். அடிமை ஆகக்கூடாது. ஏன்னா நீ ஏன் பிள்ளை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அந்த வார்த்தை கேட்குற சகோதரனே, சகோதரியே, நீ என்னுடைய பிள்ளை, நீ ஒன்றுக்கு அடிமைப்படக்கூடாது. எந்த வழி நல்ல வழி கேட்டு அது வழியில் நடுவுங்கள், அப்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார். அதுதான் எப்படி சொல்கிறார் பாருங்க. எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே தகுதியாக. ஆண்டவர் எல்லாத்தையும் படித்து நம்ம நல்லது கேட்டது எல்லாம் படித்து தான் வச்சுருக்காரு. நீ எதை எடுத்துக்கொள்ள போகிற? ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம்னா நல் ஒழுக்கமான வழியில் நடக்கணும், தகுதியானதை செய்யணும். தகுதியற்றது விலக்கி விடணும். 5 வயசில் செய்கிற வேலையை 50 வயசில் செய்ய முடியாது. 50 வயசில் பேசுகிற பேச்சில் 5 வயசில் பேசக்கூடாது. தகுதி இருக்கா? தகுதியாக பேசணுமா? ஆண்டவர் சொல்கிறாரா? எப்படி அருமையான வார்த்தை சொல்கிறார் பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காதுப்பா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளைப்பா. எனக்கு இதெல்லாம் தகுதியாக இருக்குது. அந்த கூட்டத்தை நான் உட்கார முடியாது, பரியாச கூட்டத்தை நான் உட்கார முடியாது. எனக்கு அதெல்லாம் தகுதியாக இருக்குது. யாரெல்லாம் இருந்துக்கு நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நீங்கள் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவ அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்படேன். நான் இயேசுக்கு மட்டும் தான் அடிமை. இந்த கூட்டத்தில் உட்காரத்துக்கோ, அசுத்தமாக பேசுகிற இடத்துக்கு நான் போவதுக்கோ, அநேக காரியத்தில் நான் ஈடுபடுவோம், நான் தகுதியாற்றுவோம். அதுக்கெல்லாம் நான் அடிமைப்பட மாட்டேன். ஏதோ வருவேன், ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பேசுவேன், பார்த்துருவோம், போயிடுவேன். நான் இதுக்கெல்லாம் டெய்லி அடிக்ட் ஆக மாட்டேன். ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு வந்தால் போனாங்க. யாரெல்லாம் நினைக்கிறீங்க? என் நண்பு பிள்ளைய உங்களுக்காக பேசுகிறாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. உலகத்தில் வந்துருக்கோம். உலகத்தின் நிறுவனம் கர்த்தர் கையில் இருக்குது. அவர் உண்டாக்கி மனுஷன் நாசில சுவாச ஜீவாத்மானம், அந்த ஜீவனை வைத்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவி கொடுத்துட்டாரு. நம்ம எதை ஆனவங்க? தீவையில் எல்லாம் விலக்கி விட வேண்டும். நம்ம ஒன்றுக்கு தீமைக்கெல்லாம் அடிமை ஆகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமே தகுதியாக இருக்காதுப்பா. தேசப்பா எனக்கு சொல்லிக்கிறார். இதே வழி, இதுவே நடுவுங்கள், இதோ வழி, இதில் நடுவுன்னு சொல்கிறார். அந்த வழி தான் நமக்கு வேணும். அந்த வழியில் யாரெல்லாம் நடக்க போகிறீங்க? நீ ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டீங்க. அந்த அடிமை தனித்தின் ஆவி இயேசு எடுத்து போடுவார். நல்ல ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையில் நடத்த போகிறார். எல்லாம் தகுதியாய், ஒன்றும் தகுதி இருக்காது, உன்னை தகுதிப்படுத்துவார் ஆண்டார். ஏன்னா நீ அடிமைப்பட மாட்டேது. நீ அடிமைப்படாதனால உன்னை தகுதிப்படுத்த போகிறார் ஆண்டவர். அதுக்காக தான் அந்த வார்த்தை பேசுகிறேன். என் அன்பு மகனே, அன்பு மகளே, நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன் சமூகத்தில் வரும் தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமே தகுதியாக யாராது கர்த்தாவே, எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன் என்று சொல்கிறப்பா. அப்பா, நாங்கள் உலகத்தில் எங்களை படித்து எல்லாத்தையும் அனுபவிக்க கொடுத்துருக்கிறேன். அப்பா, தெரியாமல் அநேக இடத்துல நாங்கள் அனுபவிக்க போகும்போது தடைகள் வருவதப்பா. நீ எங்களை சிறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை சிறப்படுத்தும், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சிறப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒன்றுக்கும் அந்த தீய பழத்தில் அடிமை ஆகாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் எடுத்து விலக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கர்த்தர் அவங்க ஒன்றுக்கும் அடிமைப்படாதபடிக்கு இயேசுக்கு மாத்திரம் அடிமையாக இருந்து அவர் ராஜ்யத்தில் அவர்கள் இளைப்பார கர்த்தர் உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த கேட்கிற ஒவ்வொரு வீடியோ மூலமாக கேட்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும். இந்த வசனத்தை கேட்கிற குடும்பங்களை நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தில் என்ன தேவையான ஆண்டவரை, அவர் போனலான வழிகள் போயிருப்பார்கள், அதில் அடிக்ட் ஆகியிருப்பார்கள், வர முடியாத போயிருப்பார்கள். ஏசப்பா, இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவரை அவர்களை கர்த்தர் அந்த இடத்தில் விடுவிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நான் ஒன்றுக்கும் அடிமை இல்லை என்று சொல்லத்தக்கதான் அவர்களை மாற்றி அமைத்து ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளுவாங்க. எல்லா ஆசீர்வாதமும் இந்த வீடியோ மூலமாக கேட்குற பிள்ளைகள் குடும்பத்தில்
நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.